அடி பாவி என்னடா இந்த கதையை முதல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் எப்போ உன்னை வயசு வர வச்சிருப்பேன். 3000 ரூபாயில 3 நிமிஷத்துல உன்னை வயசு வர வச்சிருப்பேன். அது எப்படி நாட்டாங்கடைக்கு போய் 3 ரூபாய் குத்து பிளேட் வாங்காந்து உங்க அடி காரா ஒரு புதுட்டு வச்சு வந்து கதையை விடு. அம்மா என்ன சொன்னாங்க? நான் புரியலையா? புதிதாக சேலை மாலை வந்து சட்டப்பட வைத்தாராம். அதான் தாங்க புதிய பையனா தாங்க ராணி அம்மா கனவுல அப்படிலாம் தான் வைக்க கூடாது. அங்கே தான் வைக்க கூடாது. சரி இப்பதான் அப்படிலாம் வைக்க கூடாது. இப்பேற்பட்ட துர்க்கில கண்டபடினாலே உங்க திரேகமானது எப்படி அம்மா இருக்கிறது? இப்பேற்பட்ட துர்க்கடவை கண்டவரினா என் திரேகமானது எப்படி இருக்கிறது தெரியுமா? அப்படியே குத்துக்கிற டிக்கிறீங்க. அத்திக்கிறாங்களா? மனசு கேட்கல. நான் ஆம்பளை காணியம்மா தொட முடியுமா? நீங்க பொம்பளை நீ என்ன பண்றீங்க? ஐயா முடிச்சலாம் ராணியம்மா கைய அப்படி சொல்லியா? ஆணுக்கு ஆண் துணை பெண்ணுக்கு பெண் துணை. நான் போய் ராணியம்மா கை சொல்லலாமா? பிடிக்கலாமா? பிடிக்கலாம். என்ன ஊத்துனா எப்படி எரியுமோ? ராணியம்மா உடம்பு எடுத்தாமா? ராணியம்மா உடம்பு எடுத்துனா ராணியம்மா பொம்பளை நீங்க பொம்பளை ஒரு நினைச்சுக்கிட்டீங்க முதிரை எடுத்தா போத காத்துவா வந்து ஓட்டிட்டு போ. வித்தியாசமா பாக்குறாங்க. அம்மா கனவு கண்டாங்க, அம்மாவுக்கு கனவு வருகிறது. கனவு கண்டமா அவங்க கனவு கண்டா அவங்க திராக எரியுது. நீங்க கனவு திராக எரியுது. சரி இந்த கனவுடைய பலாபலம் யாருக்கு நேரம் கஷ்டப்படுறீங்கன்னு போய் கேட்டோம். அம்மா இப்பேற்பட்ட கனவானது யாருக்கு நேரம் என்று கட்டப்படுகிறது தெரியுமா? என் தாய் தந்தை
தண்ணி டிஸ்னி பூசிக்கா ஏய் பாயம் என்ன பையன் எலுமிச்சை அம்மா என்ன சொன்னாங்க பத்தியா தாய் தந்தை மாதிரிகளுக்கு அவர்தான் நேர்மோ அண்ணன் மாட்டுகிறாங்க அருமை தெரிஞ்சிருக்கும் அப்படி என்று தாய் வீட்டையே நினைச்சு கஷ்டப்படுறாங்க ஆமாயா தாய் வீட்டில் வச்சு கஷ்டப்படுறாங்க அம்மா நானா யார் நினைச்சு கஷ்டப்படுறாங்க தாய் வீட்டில் வச்சு கஷ்டப்படுறாங்க தாய் வீட்டுக்கு என்ன நேரமோ அண்ணன் வீடா நேரமோ ஆபத்து வருமோனே தாய் வீட்டையே நினைச்சு கஷ்டப்படுறாங்க ஆனா நீங்க போய் சொல்லுங்க தாய் வீட்டு கொண்டு நேரமா இது வரைக்கும் அவங்க சொன்ன கதை என்ன புரிஞ்சுதா தெரிஞ்சுதா தெரியல நீங்க போய் சொல்லுங்க அம்மா கண்ட கிணறு விளக்கமா சொல்லுமா கண்ட கிணவானது விளக்கமாக சொல்லுங்களா இதுவரையிலும் நான் சொல்லி வந்தது உங்களுக்கு புரியவில்லையா தெளிவாக உரைத்தால் அங்க போய் அடிக்கின்றா கண்டே நான் சொல்வேன் தாக்கி சொல்வேன் தாக்கி ஒரு கண்ண பல்லக்கை வைத்து போம் காட்டவும் மலர் கூட்டவும் கண்ண பல்லக்கை வைத்து போம் காட்டவும் மலர் கூட்டவும் நீங்க ஆண்டிக்கு பேர் 4 பேரும் ஆடி பாய்வோ இது மேல ஆடுது கீழே ஆடுது கை காலம் இப்பதான் நல்லா பார்த்தேன் ஐயோ என்ன சந்தோஷம் போறான் ஆமா கடம் மீச இருக்குது பாரு தடம்பு கடை போல பவசி இந்த மீத்த பார்த்து நீ அங்கிட்ட ஓசியா வரணும் ஐயோ ஓசையா வரணுமா சரி ராணியம்மா என்ன சொன்னாங்க சொன்னாங்க கண்ட அண்ணன் நான்கினாவே நான் சொல்றேன் சகி கண்ணு கண்ண பல்லைகள் என்ன வைத்து மலர் காட்டவும் மலர் சூட்டவும் சுத்தமா சொல்றீங்க இது நியாயம் இது நாயோ இது விளக்க தெரியுமா தெரியாது பல்லைகளை எத்தனை வித பல்லகள் கேட்டீங்கன்னா இருக்கு 3 வித பல்லகள் பல்லையா முத்து பல்லகை முத்து பல்லகை புஷ்ப பல்லகை இது வந்து பொதுவா சொன்னா சுபகாரியத்துக்கு உதவும் சுபகாரியம்னா எப்படி நடக்குது கல்யாணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் வேலை கால் குத்து எவ்வளவு நடக்குது என்ன அது வந்து முத்து பல்லகை புஷ்ப பல்லகை ஆனா இந்த கண்ண பல்லகை ரெண்டு நெடுக்கு 7 குறுக்கு ஒரு பச்சை தடுக்கு அத போல பாடைய கட்டி அந்த பாதை மேல ராணியம்மா உட்கார வச்சு தெருவா சுத்தி வந்தாங்களா இது ஆகாத கனவுமா வேற என்னமா கனவு கண்டீங்க அப்படி கேட்டுவாங்க அம்மா இதுவும் ஆகாத சொற்பனமா ஒரு தண்டு வாயை மரம் பூமி தண்டில் துண்டு துண்டாய் வெட்டி சூறை கொள்ளை நான் உங்களுக்கே பாத்துக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க ஏதாவது பண்றீங்க சரி உன் கதையை விடு ஒரு தண்டு வாழை வந்து அது விலகு தெரியுமா எண்ணெய் நிலை விட்டார் உட்கார வைத்து நம்ம உட்கார தண்டி வாழை மரம்னா என்னன்னு எனக்கு கேக்குறீங்களா அதான்டி ஆமாயா ஏய் வடிக்கு அதானே தெரியாது சொல்லிவிட அந்த திரும்பிட்டாங்க ஏன்டி சொல்றீங்க என் மாமா ஒலை வராத வாழை மரம் தண்டி வாழை மரம் தண்டு வாழை வரும் ஒலை வந்த வாழை மரம் நல்லது பாத்துனாரு இப்ப எழுந்திரிச்சு வந்து போறாரு இல்ல என்ன விட்டு போக மாட்டேன் கூத்து வாங்க போறாரு கங்கால அவரு ஆமா எதிர உட்கார இருப்போம் ஆனா ஆனால் ஒலை வந்த வாழை மரம் சுபகாரத்துக்கு வரும் ஏன் எல்லாத்தையும் கொலை வந்த வாழை
மாதிரி கட்டுறாங்க அந்த அந்த பூவும் பிஞ்சோட கட்டினா எத்தனை பிஞ்சு எத்தனை பூ வருதோ அத போல அத்தனை வந்து குடும்பம் வந்து வாழடி வாழ வளரும் வம்சம் வளர வாழும் அப்படின்னு கட்டுவாங்க. கொலை வந்து வாழை மரத்தை இந்த கொலை வராத வாழை மரம் கண்டி வாழை மரம் சொல்லுவாங்க. அது விளக்கு என்ன? முதல்ல தாரம், ரெண்டாவது வாரம், மூணாவது தலைக்கு பாரம். ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டுவாங்க. எவ்வளவு போல கட்டுவாங்க. கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் தான் வாயும். இது போட்டு செத்து நீல ஒரு செத்து போடும் பாப்பாங்க. ஐயோ பாவம் கட்டி கட்டி கொடுத்தாரு கட்டி ஒரு பொண்டாடி கட்டி ஒழுங்கா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ரெண்டாவது நாள் எவ்வளவு பேர் பார்ப்பாங்க. என்ன பார்த்து என்ன பண்ணாங்க? அதில் தப்பு சொல்லுவாங்க. எவ்வளோ கவலைப்படாத, அதில் சொத்து தந்துருக்குது, நல்ல இருக்குது, பம்செட் இருக்குது, மத்து இருக்குது, 4 பம்செட்டா 3 மத்து விடும், 10 ஆகிற நிலமா முந்திரி எழுதி சொல்றேன் சொல்லி சொல்றாங்க. அது கேட்பாங்க. அது என்ன பார்க்கும்? கல்யாணம் பண்ணாங்க கொஞ்ச நாள் இருந்து பார்க்கும். நம்ம சௌகரியப்படாது, நம்ம லைன் புக் பண்றான்ட்டு காலியை கேட்டு மாவட்டத்தை மாட்டு ஊர் மாப்பிடும். சும்மா ஒரு பேச்சு பேச்சு உடனே பாப்பாங்க. ஒண்ணு 2 கட்டி பாவம் ஆயத்து இல்லையே பொண்ணு பண்ணாடி சொல்லிட்டு பண்ணி என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு பேர் மூணாவது பாப்பாங்க. ஒரு பேச்சுக்கு 3ஆவது கல்யாணம், 10 கல்யாணம். ஆமா, பொண்ணு புள்ளியா வர சொல்லுவாங்க. கயிறு வருவாரு. அந்த தண்டி வாழை மரம் சொல்ற மாதிரி கொலை வராத வாழை மரம் அங்க நட்டு சாய்கெல்லாம் செய்து தாலி கட்டி அதை வெட்டி சூற கொள்ளையிட்டு மாப்பிள்ள பொண்ணு தண்டி வாழை மரம் பூமி தொண்டை நட்டு துண்டு துண்டா வெட்டி சூற கொள்ளை இது ஆகாத கணமா வேற என்ன கணக்கு கண்டிங்க அது கேட்கணும். அம்மா இதுவும் ஆகாத சொற்பனமா? அப்ப யார் அழிச்சா? நீ முதல்ல அப்ப நான் காட்டா உங்களுக்கு 5 காட்டா அடியம்மா ஒரு இடம்
இன்னும் சாகல. அப்படி மம்மல நாதார் யாரு? உனக்கு ஆயுள் தெரியாது நாய் காட்டல ஆமா. எனக்கு எவ்வளவு வேலை வேலை வருது என்னடா இது? பெண்ணா பொண்ணா அந்த வீக்கெண்டு போகும்போது போட்டா ஆ அதுமே அது கூட தாத்தா லாஸ்டோட சொல்லி அத்தி செய்வேன். ஆனா செய்வேன், அத்தை செய்வேன், இது செய்வேன். என்ன பண்ணுவீங்க? 15 மாசமா புள்ள 13 வருஷமா எங்க போறீங்க? ஏய் சாவுடி போறீங்க. கூத்து பாருங்க. ஏடி போறீங்க? கூத்து பாருங்க. அடி சக்காதியா. வீட்டுக்கு வந்தா உன் வரை சொல்லி கால் பாருங்க ஏய் முன்ன பின்ன சாப்பிட்டு போயிருங்களா ஏன் போறோம்? ஐவிட்டு பாத்தீங்களா என்ன சொல்லி ஐயோ கேட்டுக்கிறீங்களா ஏய் உங்களுக்கு தெரியாது இல்லையா நீ பொண்ணு எடுக்கிறீங்க நான் சொல்றேன் சக்காதி. ஏய் போந்துங்கய்யா. நான் சொல்றேன். கூத்து பாருங்க அக்காதியா. ஏய் மோடி ஏய் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல ஒருத்தர் யாரும் தாவிட்டாங்கன்னா ஆம்பளையா பொம்பளையா தொட்டியா? பட்டுட்டி தொடர்புல டோன்ட் டச். நான் புரியலடி ஏ போடா சீப்போ. என்ன பண்ணாங்க ஒரு புடியா அடிச்சு போங்க ஆமா. அப்ப அந்த காலத்துல நான் அந்த காலத்துல ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா ஆமா. புடியா அடிச்சு அழுப்பாங்க அழுப்பாங்க. ஆனா இப்ப காலம் பண்ண மாதிரி எலிபோன் வந்துச்சு செல்போன் செல்போன் பண்றாங்களா ஆம்பளை பொம்பளை எல்லாம் வராங்க ஆனா வர பொண்ணாடிங்க செத்து பொண்ணை வச்சு யாருன்னா அழுகிறாங்களா சத்தியமா ஒருத்தர் கூட செத்து போன பொண்ணை வச்சு ஐட்டே கிடையாது அந்த பொம்பளை ராய்களும் மாமியாங்கார குச்சிட்டு பண்ற சொல்லியும் மாமியார் மாமனார் போற சண்டையும் பத்தா ஒருத்தர் ஒரு சண்டையும் ஏதாவது சொல்லி தவிர சத்தம் போனோம் இரு கோயில் நல்லா இருக்கும் சொன்ன ஐயோங்க நூத்தி போட்டு போய் இருப்பாங்க அங்க அந்த வயசான அங்க 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 அந்த இடத்துல ஆனா வயசானாலும் அந்த குறவு புத்தி ஒண்ணு விட்டு போதிய. பாவனை ஓ பாவலே சொல்லியா இங்க தப்பு பண்ணாம அது இப்ப கேளுங்க இப்ப என்ன சொல்றீங்க என்ன சொல்றோம்? என்னடியா என்னய்யா? ஊரை இல்லா வீட்டு பூனையெல்லாம் விட்டு சிவமயமான கொண்டாடி தர பெண்ணுகள் யாரும் வாரினார் என்னை ஊரை இல்லாத வீடுனா பிடிக்காது மற்ற பெண்கள்லாம் விதவிஸ்திரின்னா அவங்களி அப்படின்னா ஒரு குடும்ப மணி வாழ்ந்திருப்பாங்க பேரம் பத்தி எத்தனை நல்லா வாழ்ந்திருப்பாங்க அவங்க ஆம்பளை தவறிடுவாரு கணவன் மாண்ட பிறகு அந்த அம்மாவுக்கு மாங்கல்யம் போயிடுது மாங்கல்யம் போனவங்கள கேவலமா சொல்லக்கூடாது சில பேர் மாங்கல்யம் போனவங்க எதிரில் வந்தா ஐயோ உங்க வீட்டுல உட்காந்து தனி விஷயம் பண்ணி போறாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது மாங்கல்யம் இழந்தவங்க மாரியாத்தாக்கு சமம் தாயோ அக்காவோ தங்கையோ ஒருவேளை அதை போல மாங்கல் இழந்து எதிரில் வந்தா நம்ம நினைப்போமா எல்லாம் ஒண்ணு நினைக்கணும் எனக்கு வேற எதிர்த்து வேற நினைக்க கூடாது அப்ப நம்ம நேரம் நீ வீட்டு எதிர்த்து என்ன நடக்குமோ அது நடக்கும் அப்படிப்பட்டவங்க தான் அமங்கலி இது விஸ்திரி சொல்லலாம் மாங்கல்யம் மாரியாத்தாக்கு சமம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட பெண்கள் வந்து குடிச்சவராண்ட கொண்டாச்சாங்களா இது ஆகாத இடமா பேரட்ட மகள் கண்டியா இப்ப கேட்டு அம்மா இதுவும் ஆகாத கனவா வானத்தில் மலர் பொழிய மஞ்சள் குங்குமம் கையில Yeah!
இதற்கு என்ன அம்மா சகிமார்களா, இதுவரையும் கண்ட கிழவனைத்தோ ஆகாது ஆகாது என்று உரைக்கின்றீர். அம்மா பகற்காலத்திலே நித்திரை செய்யக்கூடாது. இந்த பரம சண்டாளி உங்களை வரவேற்று சொல்கிறீர்கள். அம்மா இந்த நான் கண்ட கனவுகள் அனைத்தோ நான் என்னுடைய தாய் வீட்டிற்கு நேருமோ அல்லது திருமணமாகி மாமியார் வீட்டில் வாழ்ந்து வருகிறதா என் மாமியார் வீட்டுக்கு நேருமோ உங்களுக்கு தெரிந்தவரையிலும் சொல்லுங்கள். அம்மா இந்த கனவினை கண்டதிலிருந்து என் உள்ளமானது படபடக்கிறது, என் தேகமானது சிலிசிலிக்கிறது. அம்மா உங்களுக்கு தெரிந்தவரையிலும் சொல்லுங்கள். அம்மா அம்மா நீங்களும் திருமணம் ஆகிய திருமணம் ஆவதற்கு முன்பு தாய் வீட்டிலே கண்டில் கனவு தாய் வீட்டிலே கனவு கண்டிருந்தால் அது தாய் வீட்டுக்கு தான் அது அனைத்தும் தாய் வீட்டிற்கு தான் நேரும். மனமாகி இப்பொழுது மனமாகி மாமியார் வீட்டில் கண்ட கனவு நான் மாமியார் வீட்டில் கண்ட கனவனைத்தோம் மாமியார் வீட்டுக்கு தான் நேரும். மாமியார் வீடு தான். அதாவது திருமணம் ஆவதற்கு முன்பு தாய் வீட்டிலே கனவு கண்டிருந்தால் அந்த கனவின் பலன் அனைத்தும் தாய் வீட்டுக்கு தான் நேரும். இப்பொழுது மனமாகி மாமியார் வீட்டில் வாய்ந்து வருகிறல்லவா இந்த கனவுகள் அனைத்தும் அப்ப என் தாய் வீட்டுக்கு என் அண்ணன் தம்பிமார்களுக்கு என் மாமியார் வீடு வந்து அடியோட வாரி மூடுமா, என் வயிறு எறா மேறவங்களா எரிஞ்சு போடுவாங்களா, என் மாமியார் வீடு எக்கண்ணா கெட்டி புடிச்சோரா போட்டோம் செக்கடியா போட்டோம் எண்ணிக்கிறா வச்சு போல வாங்கிடியே. சிரிக்கிறாங்க பாரு. ஆமா நான் வாய் இந்த தோளா வாய் என் மாமியார் வீட்டுக்கு வராதுன்னு பாருங்களா. மாமியார் வீடு செக்கண்ணா கெட்டி புடிச்சோரா செக்கடியா போட்டோம் எண்ணிக்கிறா வாங்கிடி போலாம். பொன்னூரி அம்மாவை சிங்காரிக்கு நல்ல முறையோடு அலங்கரத்தை செய்து அவைக்கு அழைத்து வர சொன்னார். சீக்கிரம் சென்று அழைத்து வாங்க. எப்படி வர சொன்னார்? இன்னும் எப்படி என்று சொல்லக்கூடிய மலர்களை பறித்து வந்து காம்பை கத்தரித்து எனது யாரு
யார் என்று கிளிக்கதையா பேசுறீங்க? எங்க உயிர் போனா அந்த புத்தரி தான் போலாமா? முன்ன இல்லாம தகவல் இல்ல நீ யாரு? பெண்தான் நீ. யார் நீ? தப்புதாமா உன் பாலை குடிச்சுக்காந்த நான் கேட்க என் பாலைய முடிச்சான். முதல்ல கூப்பிட்டேன். தப்புதாமா சொன்னேன்ல. தப்புதாமா சொன்ன அப்படியே நான் போன் பண்றேன். எதோ தப்புதாமா வந்துட்டமா அவனுங்க போய் ராணி அம்மா எதிர்த்து பேசுறேன்னு 4 பேர் கேளு. கேட்டுமா போ. வாடிங்க டேய் வாடி குளிச்சு வாடி டேய் ராணி அம்மா இவ்வளவு பேசாம இருக்கா? ராணி அம்மா இவ்வளவு பேசலாமா? தப்புதானே? டேய் சமா சுத்தி சமா சுத்தி ராணி அம்மா யாருமா இருக்கா? ஒரு ஆடவனாண்ட அது மாதிரி செய்யலாமா? எங்க மாமா உங்க மாமனா இருந்தா கூட எங்க தேனோ அங்கதான். ஓ, புரியுதா? டேய், இதா. அச்சம் பெண்களா டேய் டேய் சோ. பாடி போடி பாடி போடி பாரு. பெண்களாக இருந்தா அச்சம் ஞானம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு தன்மை. பைப்பு பைப்பு என்னன்னு அச்சமான பைப்பு சரி மொழிமா சொல்லி நான் அதிக மாட்டேன். அச்சம் அச்சம் ஞானம் மடம் மடம் பைப்பு எந்த மடம்? பைப்புமா பைப்பு பைப்பு சொன்னியா? பைப்பு என்ன இருக்குதா? பயிர்ப்பு பயர்ப்பு அச்சம் ஞானம் அச்சம் ஞானம் பயர்ப்பு அவளை அடிக்காதுமா குடும்ப கட்டு வரும் குடும்ப கட்டுப்பாடு அவன் பண்ணி ஏன் சொன்னேன்? அவள் அச்ச மொத்தம் போயிடுவான் அவனுடைய உடல் இது. எங்க மாமா படிச்சு நீ எப்படி போய் பார்த்தா? நான் தான் கூட ஏய், நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எனது மர்ம உனக்கு தெரியாத
முதல்ல எங்க மாமா வந்தார்ல, முதல்ல உங்க மாமா வந்தாரு. அவருக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டுக்குது. இப்போ வராரு பாரு, அவர் ரெண்டாவது மாமா. அவர் வந்து மூல ஆபரேஷன் பண்ண போறாரோ. என்னன்னா மாமா மூல ஆபரேஷன் சொல்லுப்பா சொல்லு நீ தோய் போடணுட்டு தான் இவ்வளவு நாளா நான் உன்னை இருக்கேன் நான் உன்னை வச்சுருக்கேன். யாருன்னு கேக்குறீங்களே? யாரடி உனக்கு இத்தனை மதமா? நாங்க என்ன சொல்லிட்டோம்? உங்க வீட்டுக்காரர் ஆயிட்டாரு. உங்களுக்கு தினந்தோறும் என் கையால போயிட போற மாதிரி கொழுப்பேறி போச்சு உங்களுக்கு. நாங்க துண்டு நாங்க இப்படிக்கிறோம் பாரு, சொல்லிட்டாங்க. எப்படி தோணா தண்ணி இருப்ப நீ சாப்பிட்டா எப்படிங்கிறா போயிரு கனியும் நான் தப்பா சொல்லிட்டோம். அவன் நீ ஊழ நாளுமா அக்காவோட குடும்பமா நான் எப்படி இருக்கு தெரியுமா? தப்பா சொல்லிட்டோம். நான் வாயிற வாய்க்கு தெரியுமா? நான் எப்படி இருக்கு தெரியுமா? என்னோட வாய்க்கு முறை தெரியுமா? ரெண்டாம் நாள் சொல்றான் பெண்கள் விஷயம் உங்களால கேட்டான் அது உள்ளாந்தெல்லாம் வாங்கி கொடுத்தியா? என்ன கொடுக்குறீங்க? அது உள்ளாந்தலாமா? அவர் நாட்டு மக்களை எப்படி சொல்றாங்க? வண்டிகாரம் இல்ல, என்ன போனோம், இனிய போனோம், தெரியாதவன்று ஏற்பாங்க நீங்க சேர்த்தாசுறாங்க. அதெல்லாம் கேட்டு இருந்து பார்த்து இருந்து தெரிந்திருந்தா என்ன வந்து கூப்பிடுறீங்க? அம்மா ராஜா தர கூட்டோம். ராஜா தரங்கு நான் யாரு? நானே ராஜா, நானே மந்திரி, நானே ராணி. வர முடியாது போங்க.
ராணி சொல்லிட்டாங்க வர முடியாது. நாட்டு மக்கள் அனைவரும் அனைவரும் இன்னும் கூட நீ உள்ள பேசுறாங்களா? கெட்டு போன ஜாதியில பிறந்தாலும் கேவலமா சொல்றாங்களே அதையெல்லாம் பார்த்து கேட்டு எப்படி தெரிஞ்சுன்னு வந்து கூப்பிடுங்க கேக்குறாங்கண்ணா. நீங்க போய் கேளுங்க. அம்மா ராஜா கெட்டு போன பிறந்தாலும் தெரிஞ்சுன்னு அன்னைக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படி யாரு கேட்க அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கும். நல்லா இருப்போம். அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம்? ராஜாவை என்ன கொலை நீ கொலை சொல்றீங்களே? ஆமா. கெட்டு போன கெட்டு போன ஜாதி அண்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். அப்ப எப்படி அவரை கல்யாணம் பண்ணினீங்க? கல்யாணம் பண்ணியா? அம்மா கேட்டோம் அங்க நான் என்ன அப்ப அப்படி அப்படி போய் அப்படி சொல்லி கல்யாணம் ஆனதால வந்து இப்போ என் தங்கச்சி அவள் மட்டும் அடிக்காது. டேய் வா என்னம்மா? என்ன அடிக்காது. போய் நல்லவங்களை பார்த்தேன். என்ன கேட்டா ராஜாவை கெட்டு போன ஜாதியில கல்யாணம் பண்ணீங்க. ஆமா அப்ப எப்படி கல்யாணம் பண்ணீங்க? ஈயன்பு கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படைப்பவர் யார்? பிரம்மதேவன். நான்முகம் படைத்த பிரம்மதேவன். ஆமா. அவரின் நல்லாற்றல் படி விதியும் மதியம் சரியா இருந்தது. நாங்க சரிபதி ஆயிட்டோம். அதுக்காக அதை போ. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க கதையை சொல்லுங்கடா அவளுக்கு போய் ஆடிக்கிறாங்க நான் ஒரு ராணி நான் நின்று பேசுகிறேன். நீ உட்காரலாமா? எங்களை போக சொல்லி நான் உன்னை போய் முகத்துல முழிக்காத போடின்னு தான் சொன்னேன். ராணி அம்மா இருக்கும்போது உட்காந்தா கால் பிடிச்சிடுவேன். இந்த அழகு மாடுது விதிய மதியா சரியா இருந்து அவன் சரிபதி ஆயிட்டான். ஐயா வந்து அம்மா தான் தலைக்கு என்ன முடிச்சு கல்யாணம் நடந்த நாம கொண்டு ராஜாவும் ராணியம்மாட்ட பேசல ராணியம்மா ராஜாட்ட பேசல பேசாம படாம புள்ள மட்டும் எப்படிமா பேசுங்க. நமஸ்காரம் அம்மா. உனக்கு அதே தான் சொல்ற நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அம்மா. என்ன பேர் பார்க்க பிள்ளை ஏற்பாகம் இல்ல வண்டிகாரம் இல்ல வண்டிகாரம் இல்ல. ஆமா ஏடாவரமா நாட்டு மக்களே பேசுறாங்க. முதல்ல கைத்துல வாங்கி ரெண்டாவது வயிற்றுல வாங்கி மூணாவது ஆறாரோ என்ன கை காட்டுறீங்க? அது கிட்ட வந்து உட்காரு. ஏம்பா என்ன பண்ற? எவ்வளவு கோயிப்பு இருந்தா நீ கொழுப்பு. இந்த கேள்வி கேட்டுப்பா. ஏய் கேள்விடா. இல்லம்மா உன்னை பார்த்து என்னம்மா கேள்வி கேட்டா? சரியா? அந்த பெறாம மூஞ்ச பாக்குறான். அது மூஞ்சி நீ பாக்கறல. தூக்கி போய் நக்கி ஏய் சரி இப்ப என்ன பண்ணீங்க நீ? நறுக்கி போடு. என்ன பண்றீங்க? அவள அச்சமா எதல அச்சா? எதல கேட்டியா? ஏன் அச்சா? சரி சொல்லு. குழந்தை பத்தி நான் எப்படி உன்னை பார்த்து கேட்கலாம்? சரி கேட்டாப்பா. தவறுதாது. நீ எதல அச்ச? தடி. எதக்கு தடியா? பா. தடியாடா இது? கண்ண ஓடக்கார. இந்த லட்சாவை எப்படிமா மதிப்பா? அந்த கோலத்தை தடி நிறுத்தி ஓடியாமா இத்தனை. ஏய் ஏய் அவன் அச்சடி எங்களாண்டி உள்ள பத்து வரைக்கும். அச்சா வச்சு சொல்லுங்க. ஆமா. இவன் ஒண்ணுன்னா ஏய் உங்க மேல நான் அடிச்சது உங்க மேல ஏன் மிச்சால கீழே ஏன் மிச்சா? ஏய் நான் கேள்வி கேட்டா முதல்ல கை ஏய் புள்ள எப்படி பிடிச்சு காட்டுறீங்க? புள்ளைய குழந்தைய பெற்று வந்துக்கிறாங்க. ஆமா
தம்மா உண்டுகிறாங்க வெட்டிக்கிறாங்க அடிமா காம ஓட வரையா தம்மா அவங்கள தான் செய்யறோம் பிள்ளை எப்படி பேசணும்னு கேக்குறேன். அதாவது விதியளிக்கக்கூடிய பிரம்மதேவனானவர் ஒரு ஆணை படைக்கிறார். ஆணுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைக்கின்றார். ஆமா, இருவருக்கும் ரொம்ப நாளா இருக்கலாம், கொஞ்ச நாளா இருக்கலாம்ப்பா. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்காது. அந்த பெண்மணியானவர் வீதின்னு சொல்லலாம், தெருவுன்னு சொல்லலாம். இந்த தெருவுல நடந்து போவா பெண்மணி. அது நடந்து போக சொல்லும் சின்ன மேல பெரியம்மா மேல உட்காந்து அவங்கள பார்த்து ஏண்டி குழந்தை இவ்வளவு நாள் ஆகுது வயிற்றுல ஒரு காயோ பூவோ இல்லைன்னு அவங்க கேட்பாங்க. தெரியுமா அவனா டேங்கர்ல லோடு வாங்கிட்டியா உங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல வந்ததுலாம் 2 கால கல்யாணம் இதெல்லாம் 4 கால கல்யாணம். அதனால 4 கால் கல்யாணம். அப்போ 4 பெண் நாள் தான்டியா? ஆமா, பின்ன மாப்பிள்ளைக்கு 2 கால், பெண்ணுக்கு 2 கால், 4 கால் தான். இப்ப ஒரே ஆளுக்கு 4 கால், பெண்ணுக்கு மட்டும் எப்படி அது? பொண்ணுக்கு 2 கால், வயிற்று 2 கால். கல்யாணம் அது மாதிரி 3 மாசம் ஓட வாங்கிருந்தோம். போடா முக்காவாசி கல்யாணம் அப்படிதான். அப்புறம் கல்யாணம் 8 மாசத்துல கல்யாணம் ஆச்சா? கொஞ்சம் 7 மாசம் 8 மாசத்துல குழந்தை பிறகுதா? 7 மாசம் 8 மாசத்துல குழந்தை போகுது. 10 மாசத்துல பிறக்க வேண்டிய குழந்தை? ஆமா. 7 மாசம் 8 மாசத்துல பிறகுதா? ஒரே போறது. பாத்து நாடி குழந்தை அது போயிட்டு கும்சா பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது. ஆனா 10 மாசத்துல பிறகு 7 8 மாசத்துல பிறந்துச்சு. என்னடி ஆச்சு தெரியல கேட்டா அதுக்கு ஒரு சாவு தரத பெரிய சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்டு உடம்பு ராசிடி அங்க நேற்றா அடிக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. என்னன்னா பண்றாங்க கல்யாணம் ஆகாத முன்னாடி 3 மாசம் 4 மாசம் லோடு வாங்கி வந்து பாரு. அது கணக்கு இல்ல, அது தெரியாது. உடம்பு ராசியம். போடா பண்ணி அது என்ன அதாவது நீ கேட்டல அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் பாரு. காய் என்றால் மேலகத்து காய் அவனுக்கு நான் பத்தி சொல்றேன். நீ என்னடா போடா அம்மா அடிக்கலாம் வாங்கிக்கோ. காலையில நம்ம வீட்டுக்கு போ சொல்ல 2 பேரும் ஒண்ணா அப்படி இருந்தாலும் இரு சொல்லுமா. காய் என்றால் ஆடவருக்கு பிள்ளைக்கு சமம், பூ என்றால் பெண்ணுக்கு சமம். ஆமா, காய்னா ஆடவன், பூனா பெண்ணு. அந்த நாள் மறைமுகமான வார்த்தைகள் இதெல்லாம். ஆமாமா, பூவான பெண்கள் வந்து பூவு சமமா. மறைமுகமான வார்த்தைகளால பேச்சு. ஆமா, இப்பதான் சொல்றீங்க குழந்தைனா கொஞ்சம் லேடிஸ் ஜென்ஸ்ன்றாங்க. பூ காய்தா பூ மறைமுகமான பேச்சு, புரியுதா? அப்படி அந்த பெண்மணி பார்த்து கேட்டா அந்த என்ன சொல்லுவா, அறிவுல பெண்ணா இருந்தா என்ன செய்யறது பாட்டி, ஆண்டவன் கண்பார்களே குழந்தை இல்லைன்னு சொல்லுவா. அறிவுள்ள பெண்ணு, அறிவுள்ள பெண்ணு இவளுங்க மேலே அடியன் தக்காத்தியா ரோடு மேல அடிப்பேன். யார் பார்த்து பார்த்து யார் பார்த்து நான் கேக்குறா, வந்த வழி சொந்தமான வழி அதோ போது பேரு போடின்னு சொல்லுவா. மாதிரி பாய் பட்டியோ அறிவுள்ள ஆடவன்ல சேர்த்து கிடையாது பாட்டு ஒன்று சொல்லி போனா பண்ணி. அப்படி அறிவுள்ள பெண்ணா இருந்தா கடவுளுக்கு இருக்கையால குழந்தை பேருல கடவுள் கண் பார்க்கலாம்.